ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி 10 நாட்களுக்கான தினப்பலனில் இன்னைக்கு கன்னியா லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம். அதாவது ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூன் 11ஆம் தேதி வரை உள்ள 10 நாட்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன், ஒவ்வொரு நாளும் அந்த நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு என்ன பலனை பெறப்போகிறதுன்னு பார்க்குறோம். பொதுவாக கன்னி லக்னத்திற்கு 7ஆம் வீட்டில் சனி இருக்கார், ராகு அது 6-12 இருக்காங்க, 10ஆம் வீட்டில் குரு இருக்காங்க, 9ஆம் வீட்டில் சூரியன் இருக்காங்க, இதெல்லாம் இருக்குது. பட் என்னென்னா நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் ஒரு கிரகமாகத்தானே வரும். அந்த கிரகத்தினுடைய பலனை நமக்கு எந்த பாவத்தின் வழியாக வருகிறதுன்னு பார்க்குறது தான் இந்த தினப்பலன். அந்த வகையில் இந்த முதல் நாளான ஜூன் 2ஆம் தேதி மக நட்சத்திரம், 12ஆம் இடத்துல சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கார். மகம் என்பது கேதுனுடைய நட்சத்திரம், கேதுவும் 12ல் இருக்குது. அதனால் இன்றைக்கி முதலீடை பற்றி திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன முதலீடு செய்யலாம், அல்லது நம்ம கொடுத்த பணம், ஏற்கனவே முதலீடு பண்ண பணம், அதை மறுபடியும் எப்போ அதை ரொட்டேட் பண்ணலாம், இந்த சிந்தனைகள் போகும். சில பேருக்கு பிரயாணங்கள் இருக்கும், சில பேருக்கு தொழில் ரீதியான ஒரு பிரயாணம் அல்லது தொழில் ரீதியான ஒரு வர்த்தக பரிவர்த்தனைகள் நடக்கும். அதனால் மருத்துவம் சார்ந்தோ ஏதோ ஒன்று சுப செலவுகள் இருக்கும். இப்போ ஒரு ஹெல்த் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இது நல்ல நாளாக இருக்கும். ஜூன் மாதம் 3ஆம் தேதி பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இன்றைய பலனை நமக்கு பாக்யாதிபதி சுக்கிரன் தருகிறார். இந்த சுக்கிரன் அவரும் 8ஆம் வீட்டில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் 8ல் சுக்கிரன், 12ல் கேது. இன்றைக்கி எதிர்பாராத சில திருப்பங்கள் நடக்கும், எதிர்பாராத சில முதலீடுகள் நடக்கும், எதிர்பாராத வகையில் சில செய்திகள் நமக்கு வரும். அதில் ஒரு சிலருக்கு யாருக்கெல்லாம் சுக்கிரன் கெட்ட நட்சத்திரமாக இருக்கோ அவங்க ஜாதகத்தில் நமக்கு கொஞ்சம் கெடுதலான செய்திகள் வரலாம், அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்த நாள் புதன்கிழமை ஜூன் 4ஆம் தேதி. இதில் உத்தர நட்சத்திரம். உத்தரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். சூரியன் சந்திரனை போல லாபாதிபதி போல செயல்படக்கூடாது. உபநட்சத்திரமாக புதன் வர்றாரு. புதன் நமக்கு தொழில் கிரகம். அப்போ புதனுமே அங்கே தான் இருக்கார், புதனுமே தொழில் ஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க. அதனால் ஒரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை போல நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய நாள் இது. அதாவது தெய்வ அனுகிரகமும் கிடைக்கும், பொருளாதார மேன்மையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட நாளாக இது நமக்கு விளங்கும். மறுநாள் ஜூன் 5ஆம் தேதி வியாழக்கிழமை அஸ்த நட்சத்திரம். நம்ம லக்னத்திலேயே சந்திரன் வந்துடுறாரு. லாபாதிபதி சந்திரன் சந்திரனாகவே செயல்படுகிறாரு. எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த நிகழ்வுகள், எதிர்பார்த்த உறவுகள் அத்தனைக்குமே இன்றைக்கி மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். தெய்வ வழிபாடுகளுக்கு சிறப்பு. பூர்வீகம், தந்தை வர்க்கம் சார்ந்த ஈடுபாடுகளும் சிறப்பு தரும். மேல் படிப்பு, வெளிநாடு தொடர்பு நன்றாக இருக்கும். சுபகாரியங்களுக்கும் நல்ல நாள். ஜூன் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு ஆயில்யத்தில் இருக்கார், லாபஸ்தானத்தில் புதன் சாரத்தில் இருக்கார். உபநட்சத்திரமாக சனி இருக்குது, சனி 7ல் இருக்குது. அதனால் திருமண காரியங்கள் கைகூடும், புது கான்ட்ராக்டு ஒப்பந்தங்கள் உருவாகும், எதிர்பார்த்த நபர்களை சந்திக்கிறது, புதுசாக கேன்வாஸ் பண்ணுறது, புது மார்க்கெட்டிங் அத்தனைக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஜூன் 7ஆம் தேதி சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் ராகுவை போல செயல்படுகிறார். இப்போ ராகு நமக்கு 6ல் இருந்தாலும் அவர் 10ல் இருக்கிற குருவினுடைய பார்வையே இருக்கிறார், குருவை போல செயல்படுகிறார். அதுபோல் சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ இன்னைக்கு சந்திரன் ராகுவாக செயல்படும் போது 2ஆம் இடம், அந்த ராகு இருக்கிறதோ 6ஆம் இடம், அந்த ராகு நின்ற நட்சத்திராதிபதி குருவோ 10ஆம் இடம். அப்போ இன்றைக்கி எந்த தொழிலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் பண வரவு உண்டு, நல்ல ஒரு அங்கீகாரம் உண்டு, வேலை இல்லாதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கும்.
சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் டிமாண்ட் இருக்கும். வரவுகள், அதாவது தொழில் மேன்மைகள் நன்றாக இருக்கும். மறுநாள் ஜூன் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, விசாகம் நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து நண்பகல் 12:41க்கு முடியுது. அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். குரு பகவான் வந்து செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கார். உப நட்சத்திரமாக சூரியன் இருக்கார். இப்போ இந்த சூரியன் வந்து நமக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால இன்றைக்கும் அப்படி தான். மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, 2ஆம் திருமணம் சில பேர் ட்ரை பண்ணிகிட்ருப்பாங்க, அது சம்மந்தப்பட்ட தொடர்பு, 2வது குழந்தை, 3வது குழந்தை, இது மாதிரியான விஷயங்கள், பூர்வீக ஊர்களுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, கோயில் சார்ந்த நடவடிக்கைகள், கவர்மெண்ட்டு சார்ந்த நடவடிக்கைகள், இதுக்கெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை, அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசியில் சந்திரன் 3ஆம் இடத்துல சனியை போல செயல்படும் போது 7ஆம் வீட்டில் சனியும் சனி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி உறவுக்கு நல்ல நாள். திருமணம், வரன் பார்க்கறது, குழந்தை பிறப்பு, இளைய சகோதரம், மூத்த சகோதரம், இது சார்ந்த உறவு சார்ந்த நன்மைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல நாள். செவ்வாய்க்கிழமை ஜூன் 10ஆம் தேதி இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து மாலை 6 மணிக்கு முடிஞ்சு கேட்டை நட்சத்திரம் தொடங்குகிறது. இப்போ இந்த கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம். இப்போ புதன் எங்கே இருக்கார்? திருவாதிரைக்கு மாறிடுறார். மிதுன ராசியில் 10ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் செயல்படும் பொழுது, ராகு நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, இந்த 6ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும். 3ல் சந்திரன் இருந்தாலும் இந்த புதனுடைய அமைப்பு வந்து 6-10 இயக்குது. அதே மாதிரி தான் ஜூன் 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணி வரைக்குமே இந்த கேட்டை நட்சத்திரம் உண்டு. அப்போ லக்னாதிபதி, 10ஆம் அதிபதி, அவருடைய நட்சத்திரம் அது 3ஆம் இடத்துல தான் இருக்குது. இந்த 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 ஸ்தானமும் எது சொல்லுதுன்னா மக்களை சந்திக்கிறத சொல்லுது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை சொல்லுது, பார்ட்னர்ஸை சொல்லுது, நண்பர்கள் பொதுஜன தொடர்பு சொல்லுது, மற்றும் கம்யூனிகேஷன், அதன் மூலமாக கலை திறமைகளை வெளிப்படுத்துறதை சொல்லுது. அப்படிப்பட்ட புதனுடைய ஆதிக்கம் பெற்ற இந்த நாளில் புதனுடைய அமைப்பும் நமக்கு சாதகமாக இருக்குது. ராகுவை போல செயல்படுகிறதுனால நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம், புது நபர்கள் தொடர்பு, இப்போ எலக்ட்ரிசிட்டி ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், மற்றும் நுண்கலைகள், இப்போ கனரக வாகனங்கள், பைப்பு, அதாவது ப்ளம்பிங் ஒர்க்கு, ஒயர் கனெக்ஷனு, இது மாதிரி எதெல்லாம் இணைப்புகள் சம்மந்தப்பட்ட வேலையோ அதுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து முன்னெடுத்து நம்ம அதில் ஒரு சிறப்பை அடைவதற்கு நன்றாக இருக்கிறது இந்த நாள். அப்போ ஜென்ரலாக இந்த 10 நாட்களில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சந்திரன் வந்து 12ஆம் வீடான சிம்ம ராசியிலிருந்து 3ஆம் இடமான விருச்சிக ராசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறார். இந்த 10 நட்சத்திரத்தில் நமக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது. 8ல் இருக்கிற சுக்கிரனை மட்டும் நம்ம ஒரு பார்வை பார்த்துக்கணும். நமக்கு ஜனன ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டவராக இருந்தால் இந்த பூர நட்சத்திரத்தன்னைக்கு கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. மற்றபடி 10 நாட்களுமே சிறப்பு என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.